ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீணாஸ் ஸ்பேஸ் கிச்சனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈரப்பிளாக்கா கறி எப்படி செய்கிறதுன்னு. தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ஈரப்பிளாக்கா ஒரு அளவான சைஸில் ஒன்று, ஒரு வெங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை, பூண்டு 3 பல், சீரகமும் மிளகும் கால் ஸ்பூன் எடுத்து 3ஐயும் சேர்த்து இடித்து வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகா, ஒரு பாதி தேங்காயில் பாதி எடுத்து அதிலிருந்து தண்ணி பாலும் கட்டி பாலும் புழிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த ஈரப்பிளாக்காவை எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நார்மலாக ரொம்ப எலசாக இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் கத்தி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் இந்த நடு தண்டு இருக்க பாருங்கள், இதையும் எடுத்து தூக்கி வீசிட்டு அந்த இடத்த அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸி தான். நம்ம நார்மலாக எப்படி பூசணிக்காயெல்லாம் வெட்டுவோமோ அது மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோதான். இப்போ இதை எப்படி நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னு செய்முறையை பார்க்கலாம் வாங்க. அதை எடுத்து வெட்டினது எல்லாத்தையும் தூக்கி ஒரு சட்டியில் போட்டு ஒரு அளவான 1/2 கப் தண்ணியும் ஊற்றி மஞ்சள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா 4 குலுக்கிட்டு அதை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே தொந்தரவு பண்ணாமல் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எஸ், ஒரு 80% கிட்ட குக் ஆயிரும். 2 more minutes, இன்னும் ஒரு 2 more minutes வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ தட் இப்போ இன்னும் நல்லா குக் ஆகிருக்கும். எஸ், இது 5 மினிட்ஸ்லேயே கூட குக் ஆயிரும். சில நேரம் சில காய் கொஞ்சம் நேரம் எடுக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த பக்குவத்தில் வந்தோன்னே தெரிஞ்சிடும் பாருங்கள். இப்போது இந்த தேங்காய் பால் தண்ணி பால் விட்டுட்டு இந்த மிளகு சீரகம் பூண்டு இந்த கலவையும் போட்டுட்டு இதோட நம்ம இன்னொரு ஐட்டம் என்னென்னா மிளகாத்தூள். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம். இது ஒரு கலரும் கொடுக்கும், ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு வேணான்னா அதை விட்டுருங்க. மிளகாத்தூள் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இது தேவையில்லை. இப்போது இது நல்லா மசிச்சு உங்களோட அகப்பையால் நல்லா மசிச்சுட்டு ஒரு 1 more minute வச்சிங்கன்னா சரி. எஸ், பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா கட்டியாகவும் இருக்குது, நல்லா மசிஞ்சும் இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ சாதத்தோடு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா அதோட சாதத்தோட சாதமாக மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதுக்கு மேலே லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக வச்சுருக்குது என்னது? கட்டிப்பால். அந்த கட்டிப்பாலையும் அதில் ஊற்றிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கு மேலே நம்ம அடுப்பு ஆனில் இருக்க தேவையில்லை. நம்ம இந்த பால் விடுற வரைக்கும் தான் அடுப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறினதும் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வெங்காயமே யூஸ் பண்ணல, இனிமேல் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னத்துக்குன்னா தாளிக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி இந்த தேங்காயோட ஃப்ளேவர் நல்லா குதிச்சு வாசனையாக இருக்குமா, சீரகம்லாம் செம்ம ஸ்மெல் வரும். இப்போ இதுக்கு மேலே நம்ம தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் செய்கிறோம். அட்டகாசமாக இருக்க போது. தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க வேறு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தென் வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு பொன்னிறமாக வதக்கி அதுக்கப்புறம் அந்த கறியில் நம்ம இதை மேலே போட்டுற போகிறோம். போட்டு அது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட தோங்கும்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது வரைக்கும் மேலால் அப்படி இருக்கட்டும். இது சாதத்தோட, சப்பாத்தி, நான் இந்த ஐட்டம் எல்லாத்தோடையுமே சூப்பராக போகும். தோசைக்கும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நார்மலாக இந்த காயை பார்த்தோன்னே யாரும் கிட்ட போக மாட்டாங்க. ஐயோ இதில் நிறைய வேலை இருக்குமோன்னு நினச்சிட்டு. ஒன்றுமே இல்லை, ஃபாஸ்ட்டாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே சமைச்சு முடிச்சிடலாம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.